Hello guys, welcome to Spectator. சுட இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக என்ன பார்க்க போகிறோம். ஸோ கொல்கத்தா டர்பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஐஎஸ்எல் நடந்திருக்காது. ஸோ கிட்டத்தட்ட வேர்ல்டு கப் மேட்ச் நடக்கிற காரணத்தினால போதுமான அளவு எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியாதனால மேட்ச் போஸ்ட்பான் ஆகப்பட்டு ஸோ கிட்டத்தட்ட செகண்ட் ஆஃப் ஐஎஸ்எல் இனிஷியலில் அந்த மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கும். அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 2-2 ட்ரால முடிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மார்ச் 10 நடக்கிறதுக்கு செகண்ட் லெக்கில். ஸோ அந்த வருஷத்தில் அந்த மேட்ச்சும் போஸ்ட்பான் ஆகப்பட்டிருக்கு. எதனாலனா கொல்கத்தாவில் சரியாக சண்டே மார்ச் 10 7:30 PM நடக்கிற அந்த மேட்ச் போஸ்ட் ஆகப்பட்டிருக்கு. எதனாலனா ஸோ அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் மூலயமா நடைப்பயணம் மேற்கொள்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த மேட்சை நடத்த முடியல, போதுமான அளவு எங்களுக்கு பந்தோபஸ்து கொடுக்க முடியல. ஸோ அங்கே பாதுகாப்பு கொடுக்குறதா இங்கே கொடுக்குறதான்ற ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆனதுனால இந்த மேட்சை நாங்கள் போஸ்ட்பான் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இந்த மேட்ச் அப்போ என்னைக்கு தான் நடக்கும்? மார்ச் 9 மார்ச் 10ன்ற மாதிரி 2 டேட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்ச் 10 மார்ச் 11 நடக்க இருக்கும். எதனாலனா ஸோ மோஸ்ட்லி நம்மளுக்கு மேட்ச் வீக் முடிஞ்ச பிறகு ஒரு டே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். மேபி அந்த டேல பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நடத்தி முடிக்கலான்ற பிளானில் மார்ச் 11 பார்த்தீங்கன்னா கொல்கத்தா டர்பி நடத்தி முடிக்கலான்ற மாதிரி ஒரு பிளானில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் டேட் கன்ஃபார்ம் ஆனால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த எக்ஸைட்டிங் கொல்கத்தா டர்பி எந்த நாளில் நடக்க இருக்குன்னு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், பிகேஎல்ல கிட்டத்தட்ட ஒரு கன்சிஸ்டன்சி கேமை காமிச்சு வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் புனேரி பால்டன். ஸோ கிட்டத்தட்ட அந்த கேமை கன்சிஸ்டன்சி எதனா ஒரு டீம் காமிச்சா ஃபைனலில் வந்து கோட்டை விட்டுருவாங்க, எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணிவிடுவாங்க, இவ்வளோ நாள் போராடினது வீணாயிடும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு சில்லி மிஸ்டேக்கும் பண்ணாமல் கிட்டத்தட்ட அந்த கன்சிஸ்டன்சி கேமை கடைசி வரை கொண்டு போய் தட்டி தூக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். வித் தமிழ் கோச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாதுலுவாக இருக்கட்டும், கவர்ஸில் தமிழ் பிளேயராக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணது மூலிமா ஒரு மேட்ச்சில் ஒரு ஸ்டார் எரேஸ் ஆனாங்க. இப்போ ஓவரால் டீம் சூப்பர் கேம், கிட்டத்தட்ட 28 புள்ளி எடுத்து இந்த மேட்ச் ஃபைனலில் வின் பண்ணி பிகேஎல் டைட்டில் 2023-24 அடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் புனேரி பால்டன். மறுபக்கம் அன்எக்ஸ்பெக்டட் டீம் ஹரியானா ஸ்டீலர்ஸ், ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர்ஸ், பட்னா பைரட்ஸ்ன்ற மாதிரி எவ்வளோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ எந்த டீமும் போல ஃபைனலில் நாங்கள் போகிறோன்ற மாதிரி மன்பிரீட் அண்ட் கோ பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணாங்க. கண்டிப்பாக அந்த கிரெடிட்ஸ் அந்த டீமுக்கு கொடுத்தே ஆகணும். ஸோ குயிக்காக அந்த கேமை புரிஞ்சுக்கிட்டாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கன்சிஸ்டன்சி கேமை காமிச்சாங்க. ஸோ அது மூலிமா ஃபைனல் போனாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டட்லி ரன்னர்ஸ் அப் பண்ணாங்க. ஹோப் கண்டிப்பாக நெக்ஸ்ட் அப்கமிங் சீசன்ஸில் அவங்க ஒரு பெட்டர் கேம் காமிப்பாங்க, நாங்கள் இருக்கோன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக மூவ் ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு பாயிண்ட்ஸும் எந்த டீமும் லீக் பண்ணலை. ஒரு சூப்பர் பேக்கேஜ்டு கேம், பட் புனேரி பால்டன் டிசர்வ்னு சொல்லலாம், வின் பண்ணிட்டாங்க. ஹோப் இந்த கேம் பற்றி உங்களோட தாட் சொல்லுங்கள். அண்ட் பிகேஎல்ல ஓவராலாக உங்களோட பிடிச்ச கேமை நீங்கள் எதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஸோ இந்தியன் Under-23 ஏன் இந்த பேச்சு எடுக்கிறோன்னா, இந்தியன் நேஷனல் ஃபுட்பால் டீம்னாலே கண்டிப்பாக ஏஷியன் கப்பில் கொஞ்சம் கொலார் பண்ணிட்டாங்க. அண்ட் முக்கியமான கேம்ஸில் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஃபேன்ஸோட சப்போர்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு டிசர்வ் கிடைக்கலன்ற மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கு நேரத்தில் எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா Under-19 Under-23 டெவலப் பண்ணுங்கன்ற மாதிரி அதுக்கேற்ற ஒரு சரியான மூவ் எடுத்திருக்காங்க. நம்ம இந்தியன் Under-23 டீம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்து இந்த மாதத்தில் 3 இன்டர்நேஷனல் மேட்ச் ப்ளே பண்ணிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்லி மேட்ச்னு சொல்லலாம். மலேசியா, சைனா அண்ட் கத்தாரோட பார்த்தீங்கன்னா 3 இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்லி மேட்ச். கண்டிப்பாக இங்கே இருக்கிற பிளேயர்ஸ் அங்கே ஏகப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அட்லீஸ்ட் மேட்ச் தோத்தால பரவாயில்ல, ஒரு குவாலிட்டி கேமை கற்றுக்கிட்டு ஃபியூச்சர் இந்தியன் நேஷனல் சீனியர் டீமுக்கு ஒரு குட் கேமை சர்வ் பண்ணுவாங்க எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக பெட்டராக மூவ் பண்ணிட்டு வராங்க. பட் அங்கேயும் சில பல ஓட்டைகள் இருக்குது, அதை பற்றி நம்ம பேசலாம் இன் ஃபியூச்சரில். ஸோ ஹோப் இது ஒரு பெட்டர் டிசிஷனாக நான் கருதுறேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், கேரளா பிளாஸ்டர்ஸோட ஹோம் கிரவுண்டு ஆல்ரெடி கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும், எல்லாருமே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இவ்வளோ ஃபேன்ஸ் வராங்க, ஸோ எகிரி குதிக்கும் போதெல்லாம் அங்கே கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, அதை நம்ம சரி பார்க்கணுன்னு. ஸோ அதையும் சரிப்படுத்துறது இல்லாமல் மற்றபடி ஃபுட்பால் மேட்ச் மட்டும் இல்லாமல் அங்கே கான்சர்ட்ஸாக இருக்கட்டும், எதனா ஒரு ஷோ நடத்த இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி அங்கே ப்ரொவைட் பண்ண போகிறோம், அங்கே பிளேஸை நாங்கள் ரெடி பண்ண போகிறோன்ற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட 8 கோடி மதிப்புள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியமை ரெனோவேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். கான்சர்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் எதனா அவார்ட் ஷோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பண்ண இருக்காங்க. கண்டிப்பாக இன்னும் பெட்டராக மூவ் ஆகும் அந்த ஸ்டேடியத்தை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ரஞ்சித் பஜாஜ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ டெல்லி எஃப்சியோட நம்ம சென்னை ப்ளே பண்ணும்போது இவரோட பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும். இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐஎஸ்எல் ஃபிக்ஸ்டு தான். ஸோ ஏன் நான் ஐஎஸ்எல் ஃபிக்ஸ்டுன்னு சொல்கிறேன்னா, ஐஎஸ்எல் ஃபிக்ஸ்டுன்னு சொல்ல நம்ம பிளேயர்ஸையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களோட கேம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியுதுன்னா நம்ம அம்பையர்ஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஐஎஸ்எல் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஐஎஸ்எல் ஆக்சுவலாக அம்பையர்ஸோட டிசிஷன் பேஸ் பண்ணி நம்ம ரெஃப்ரிஸோட டிசிஷன் பேஸ் பண்ணி பார்த்தா கொஞ்சம் இந்த மாதிரி தோணலாம். பட் அவரோட தாட் அவர் இது ஃபிக்ஸ்டுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஐஎஸ்எல் ஃபிக்ஸ்டா, அதை ரெஃப்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் சொல்கிறத கேட்டு தான் நடத்துகிறாங்களா, இல்லை அவங்க நேச்சுரலாக தான் கேம் இருக்குது பட் அவங்க இன்னும் லேர்ன் பண்ணணுமா? ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து நீங்கள் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் கேரளா பிளாஸ்டர்ஸோட அதாவது இது வரைக்குமே ஐஎஸ்எல் ஒரு மேட்ச் கூட ப்ளே பண்ணன்னு சொல்லலாம். லாரா சர்மா, சச்சின் சுரேஷ்க்கு வாய்ப்பு கொடுத்ததுனால அவர் பார்த்தீங்கன்னா பெங்களூர் இருந்து லோன் மூலியமாக கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு வந்திருப்பார். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா இந்த இயர் பார்த்தீங்கன்னா லோன் முடிஞ்சது வகையில் பஞ்சாப் எஃப்சில்னா நார்த் ஈஸ்ட் யூனிட்டுக்கு மறுபடியும் லோன் மூலியமாக மூவ் பண்ண போகிறாரு. கிட்டத்தட்ட 2026 வரைக்கும் பிளாஸ்டர்ஸோட கான்ட்ராக்ட் இருக்கிறதுனால மறுபடியும் லோன் மூலிமா
மறுபடியும் லோன் மூலிமா பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஆர் நார்த் ஈஸ்ட் யுனைடெடுக்கு மூவ் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன்ஸ் நான் கன்ஃபார்ம் ஆனால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். லாரா சர்மா பொறுத்தவரைக்கும் 24 வயசு ஆகுதுன்னு சொல்லலாம். பட் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் டைமிங் தான் கிடைக்கல. பட் ஹோப் ஃபியூச்சரில் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் நாளைக்கு நம்ம சென்னை எஃப்சி ஒடிசாவை எதிர்கொள்ள போகிறாங்க. மரீனா அரினால கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்டிங் கிளாஷ் அவைட்டிங்கில் இருக்குது. மொதல் மேட்ச் 2-0 தோற்றுருப்போம். அப்படி இதை பற்றி நம்ம பேசியிருப்போம். ஸோ வின் பண்ணிவிட்டு பேசுவோம். பரவாயில்ல, தோத்தாலும் பேசுவோம் என்ன மிஸ்டேக் ஆகிருக்குன்னு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லுவீங்க. நாளைக்கு மேட்சை பற்றி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? முடிஞ்சால் அவன் கையில் இந்த மேட்சை பற்றி என்ன சொல்லியிருக்காரு நான் அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். அப்படின்னா நம்ம மேட்சை ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேட்சை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால், லெட்ஸ் கோ சென்னை எஃப்சி.